சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நீ முட்டாள் இல்ல, புத்திசாலி தானே. அப்போ பொண்டாட்டிக்கிட்டே கேளு, இந்த மோதிரத்தை யார் வாங்கினா? நீ வாங்கினியா இல்ல உங்க அப்பா வாங்கினாரான்னு. இந்த மோதிரத்தை நீ தான் கொடுத்தன்னு சொல்றாங்களே, அது உண்மையா பொய்யான்னு உன் பொண்டாட்டிட்டே நீயே கேளுடா. புளிமுட்டை, அந்த மோதிரம் நீ வாங்கினதா? சொல்லு. ஆமாம் சின்னத்தா. வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சான். யாரு நெருப்பு வச்சான்னு விசாரிச்சா கடைசியில வீட்டுக்காரி தான் வச்சாலாம். அந்த மாதிரில இருக்கு இவ கதை. சின்னத்தானுக்கு மரியாதை செய்யணும், சீர் செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி அவனை அசிங்கப்படுத்திட்டு நிக்கிறாளே, இவளெல்லாம் போய் என்னன்னு சொல்றது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீலி கண்ணீரை வச்சிட்டு இருக்க. உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அசிங்கம். உன் மாமா வாயால என்ன வார்த்தை கேட்க வச்சுட்ட. டேய், உன்னை என்ன பண்ண பாருங்க. என்ன நீ தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சுல, கிளம்பி போயிட்டே இரு. அதை விட்டுட்டு என் மருமகளை திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. மீறி கைய வச்ச நான் சும்மா இருக்க மாட்டேன். உசுரோட போறதா பணமா போறதா நீ முடிவு பண்ணிக்க. பெரிய யம தர்ம ராஜா அப்படியே உசுரை எடுத்துருவாராக்கா. என்ன மிரட்ரியா? ஏங்க, இவ இருக்கிற இடத்துல நாம நிக்கிறதே பாவம். நீங்க வாங்க. இவங்க எல்லாம் எக்கேடாவது கெட்டு போட்டோம். ஊருக்காரங்க பேசுவாங்கன்னு பொண்ணுக்கு தலை தீபாவளி சீர் செய்யணும்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு இந்த அவமானமும் அசிங்கமும் தேவைதான். நீங்க வாங்க வாங்கங்கறல. திட்டம் போட்டி என் மூக்க அறுத்துட்டல்ல, இருக்குது உனக்கு. ஏங்க வாங்க. இதுல தட்டு வேற உனக்கு. வெக்கமால உனக்கு. வா, சீரை எடுத்துக்கிட்டு போங்க. மானங்கெட்ட அப்பங்காரன் தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா நான் இவ்வளவு விட மாட்டேன். இவ எதுக்காக இப்படி பண்ணினாங்கிற காரணத்தை சொல்லியே ஆகணும். ஏய் சொல்லுடி, எதுக்கடி இப்படி பண்ண? இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்னடி சொல்லணும்? என்ன சொல்லணும்? அண்ணத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ நகைய வாங்கி இருக்கலாம், அவங்கிட்ட கொடுத்திருக்கலாம். ஆனா அது அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. விசாரணை வச்சாதான் இதுல யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு தெரியும். அதனால இந்த விஷயத்தை இப்படியே விடுறதா நல்லது. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் இப்படியே ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிட வேண்டியது. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியலடா. சாரி கார்த்தி, தலை தீபாவளி அதுவுமா இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அண்ணோ ரொம்ப பாவமே. அவங்க கண்ல கண்ணீரை பாக்குறப்ப என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்க வேண்டாம். என் ஒய்ஃபை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். கண்ணே, என்ன கண்ணே, நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து மனசு வருத்தப்பட்டு அவங்க சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இப்படியா பேசுவேன்? சும்மா இருக்கணும். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இட்ஸ் ஓகே, என்னால புரிஞ்சுக்க முடியுது. அண்ணோ, இனிமேலாவது பார்த்து கவனமா இருங்க. நான் இருக்கேன். வரேன். சரிங்கம்மா.
ஏய் போங்க, போய் வேற ஏதாவது வேலையை பாருங்க உருப்படியா. போங்க. ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாது, அப்படியே வேடிக்கை பார்த்துனே நிக்கணும். சரியான பிளான போட்டமா நீ. டோட்டலா மூஞ்ச தொங்க போட்டாங்க. அண்ணா அழாத. அண்ணா அழாதன்னு சொல்றேன்ல, சொல்றத கேளு. உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் நானும் அப்பாவும் அதை காதுலயே போட்டுக்க மாட்டோம். நாங்க நம்ப மாட்டோம்னு உனக்கு தெரியாதா? இப்ப எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? அழாத அண்ணா, சொல்றேன்ல, அழாத. அப்பா வாங்க. நீ எதுக்கு அழுவ? நீ என்ன தப்பு பண்ண? கேக்கண்ணே, என் தங்கச்சிமா இப்படி அழுவுறத பாக்குறதுக்கு நான் உசுரோட இருக்கேன். அழாத கண்ணு, அழாத. அட, நீ எதுக்கு அழுவுற? பாருங்கண்ண, சாமி தோற சீர் கொண்டு வர போறான்னு சொன்ன உடனே நான் சந்தேகப்பட்டேன், இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. ஆனா இப்படி பிரச்சனை பண்ணுவான், உன்னை அடிச்சு அவமானப்படுத்துவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உலகத்திலேயே எந்த அப்பனும் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு. இவன் அப்பனே இல்ல, அப்பன்ற பேர்ல இருக்க அயோக்கிய. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி என் தங்கச்சியை ஒரேடியா சாவடிச்சான். இப்போ உன்னை சுத்தி வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கான். சும்மா விட நினைச்சிட்டு இருக்கானா? நான் அவனை விட மாட்டேங்கண்ண. ஆமாப்பா, இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரு இருக்கா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, தங்கம் எப்படி கவரிங் மோதிரமா மாறிச்சு, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும்பா. ஆமா கண்ணு, ஒவ்வொரு பிரச்சனையும் வேணாம் விட அவன் அடுத்தடுத்த பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கான். சும்மா விடக்கூடாது. இது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த நகையை மாத்தினது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்ணு, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் மேல சந்தேகப்பட்டு நான் இதை கேட்கல. எனக்கு ஒரு தெளிவுக்காக கேட்கறேன். சாமி துறை கீழே சொன்னானே, நீதான் அந்த மோதிரத்தை கொடுத்தன்னு. அந்த மோதிரத்தை வாங்க ஏதுக்குன்னு பணம்? அதை நீ எப்போ வாங்கின? ஏங்க இந்த விஷயத்தை மாமன்கிட்ட கூட சொல்லவே இல்லை? மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு மனசார நினைக்கல. உங்ககிட்ட உண்மையை சொன்னா தடுத்துருவீங்களோன்னு பயந்துதான் சொல்லாம இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரி கண்ணு, அதையெல்லாம் விடு, அது பிரச்சனை இல்லை. அந்த மோதிரத்தை வாங்க உனக்கு ஏது பணம்?